விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்லா நம்ம உதிரியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய காய்கறியும் போட்டு அழகாக நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 கப் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி எடுத்து அரை மணிக்கும் நனைய போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம இனி கழுவிட்டு நம்ம அடுப்பில் வேக விட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த அரிசியை போட்டுடலாம். இந்த லைட்டாக நம்ம இப்படி கிண்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். குறைஞ்சது 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ரொம்ப நல்லா வேக வேண்டாம், ஒரு 80% வந்தால் போதும். அப்புறம் நம்ம வடித்து எடுத்துடலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். அப்போ தான் அந்த சாப்பாடு நமக்கு உதிரியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். வடித்த சாதத்தை நம்ம இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம சாதம் வடித்து ஆற வச்சாச்சு. நம்ம இனி அது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய குடமிளகா வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 கேரட்டு, இந்த பூண்டு ஒரு 3 ஸ்பூன் பூண்டு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 ஸ்பூனு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு கிண்ணம் மட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணம் நிறைய ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதை நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதை நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, இந்த 2ஐயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம். லைட்டாக வதங்கினதும் நம்ம காய்கறியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை போடலாம். இப்போ இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் குடமிளகாயும் போட்டுடலாம். இந்த காய்கறியெல்லாம் நம்ம ஒரே நேரமாகவே போட்டுடலாம். ஏன்னா இது ரொம்ப வதங்க வேண்டாம் நமக்கு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க இனி இந்த மட்டரை போட்டுடலாம். மட்டர் நம்ம இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நீங்கள் உருளைக்கிழங்கு வேண்டானாக்கி போட வேண்டாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்ந்து 1 நிமிஷம் வதங்கட்டும். அந்த டைமில் நான் 1 ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றுறேன். நம்ம இப்போ ஆற வச்சுருந்த சாதத்தை இதில் போட்டுடலாம். சாதத்தை போட்ட பிறகு ஸ்லோவாக கிண்டுங்க. அப்போ தான் நமக்கு சாதம் உடையாமல் கிடைக்கும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போடலை, அதனால் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடியை போட்டுடலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன தேவையான காய்கறி, பீன்ஸு எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், உதிரியாக சாப்பாடு ரெடி ஆகிட்டு. இது கொஞ்சம் மல்லித்தழை போட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகியாச்சு.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. வணக்கம்.